Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Sir. வணக்கம் சார். குட் மார்னிங். இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை? உங்ககிட்ட தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு மறுபடியும் திரும்ப திரும்ப இங்க வர்றீங்க? உங்களுக்கு பொழுது போகலன்னா அதுக்காக என் டைமை வேஸ்ட் பண்றது சரியே இல்ல. சார், இந்த பொண்ணோட எதிர்காலமே உங்க கையில தான் சார் இருக்கு. எக்ஸாம் பேப்பரை ரீவாலுவேஷன் பண்ற விஷயமா இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணணும் தானே சார் நாங்க கேட்க வந்திருக்கோம். ஏமா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவளோட எக்ஸாம் விஷயம் எல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம். இனி இதுல பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்டோபர்ல திரும்ப எழுதுங்கன்னு சொன்னா மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. சார், நீங்க என்ன கூட நம்ப வேண்டாம் சார். இவளோட கிளாஸ் டீச்சர், இவளுக்கு முன்னாடி பாடம் நடத்தின பழைய டீச்சர்ஸ், இவங்க எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. அட்லீஸ்ட் இவ எப்படிப்பட்ட பொண்ணுனாவது உங்களுக்கு தெரிய வரும்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் ஸ்கூல்ல 99% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிட்டாங்க. இவ ஒருத்திக்காகலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. சார், ரீவாலுவேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இவளுமே பாஸ் ஆயிடுவா. சொல்ல போனா இவளே கூட உங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டா வரலாம். அதையே சார் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியா இருக்கலாம். அதுக்காகலாம் நீ என்ன வேணா பேசலாம்னு நினைக்காத. இவ விஷயத்துல ரீவாலுவேஷன் கிடையாது கிடையாது கிடையாது. சார், அவுட். ஓஹோ, அப்படியா? ஆனா ரீவாலுவேஷன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது தெரியும்ல சார்? ஒரு ஸ்டூடெண்ட் ரீவாலுவேஷன் கேட்டா பெர்மிஷன் லெட்டர்ல கையெழுத்து போட்டு தரது மட்டும்தான் உங்க வேலை. இப்போ ரீவாலுவேஷனுக்கு அவளுக்கு பெர்மிஷன் தர போறீங்களா இல்லையா? என்னம்மா, என்னையே மிரட்டுறியா? நான் எந்த இடத்துல இருந்து வந்தவன் தெரியுமா? எனக்கு எத்தனை ஸ்கூல் காலேஜஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சார், எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வேண்டியது ரீவாலுவேஷனுக்கான பெர்மிஷன். அத நீங்க தர முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? சரி, அப்போ இதே பதில ஒரு பேப்பர்ல மட்டும் எழுதி எனக்கு சைன் பண்ணி கொடுங்க. நான் எங்க பார்க்கணுமோ பாத்துக்கிறேன். எழுதி தரணுமா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பி போயிடு. இல்லன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். டேய் ஹரி, இவங்க ரெண்டு பேரும் எழுதி தரறா. எங்கடா அந்த பியூன்? கூப்பிடுவானே. யோ பியூன், பிரச்சனை வேண்டாம்க்கா. ஹலோ. யோ, என்னையா பண்ற? சீக்கிரம் வாயா. சார், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க என்ன ஒரு நிமிஷம் இங்க இருந்தாங்க, உங்க ரெண்டு பேரும் வேலைய விட்டு தூக்கிடுவேன். சாரி சார். அம்மா, சார் ஒரு நிமிஷம். சார், எக்ஸ்கியூஸ் மீ. நான் என்ன சொல்ல வரேங்கறத சொல்லிட்டு போறேன். லேடிஸா இருக்கீங்களான்னு பாக்குறோம். அப்புறம் கழுத்து புடிச்சு வெளிய தள்ளிடுறேன். வெளிய போமா, சொன்னா கேளுமா. சொன்னா கேளு. வெளிய போமா. பேசிட்டு இருக்க. சார், வாங்க. வெளிய போ. போங்கறல்ல. போங்கம்மா. போங்க. போங்க முதல்ல. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. உங்களுக்கு டிசியோ மார்க் ஷீட்டோ மரியாதையா வேணும்னா நான் சொல்ற அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. இல்ல அதை விட உங்களுக்கு பிரச்சனை யாரும் பாத்துக்கோங்க. போங்கம்மா. வாயா. அக்கா, என்னக்கா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறாங்க. மார்க்க இழந்து நிக்கிறது நம்ம ஸ்கூல் பொண்ணுதான்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்காங்க. அவங்க என்ன பாக்குறதே ஒரு எதிரிய பாக்குற மாதிரி இருக்குக்கா. திவ்யா, அவரோட கோபம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல. மார்க் விஷயத்துல விட்டுட்டு போயிடுங்கன்னு அவ்வளவு ஈஸியா சொல்றாரு. எப்படி அப்படி விட்டு போக முடியும்? அவரோட பொண்ணு நல்லா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதி ஃபெயில் மார்க் வாங்கினா இவர் அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? இதெல்லாம் ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. கொஞ்சம் கூட கருணையே இல்லாதவரா? எப்படி இவ்ளோ முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னே புரியல. அக்கா, நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்க்கா? அடுத்து விக்ரமோட அஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டியதுதான். அங்க பாரு, அதான் அந்த அஸ்திரம். என்னக்கா, மீடியாக்காரங்கலாம் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை அடுத்து மீடியாவுக்கு கொண்டு போக போறோம் திவ்யா. இதான்
விக்ரம் சார் சொன்ன ஐடியா. அக்கா எதுக்குக்கா? திவ்யா, நீ பயப்படாம இரு, நம்ம அவங்கள பாத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. வா. வாங்க மேடம். வணக்கம். விக்ரம் சார் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாங்க. என்ன பண்ணணும் மேடம்? ஆஹா, ஏதோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காளே. சொல்லுங்க மேடம். ஹலோ 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 ஹலோ, நிறுத்துங்க. நீங்களா யாரு? உங்களை யார் இங்க வர சொன்னா? நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஹலோ, நாங்க மீடியா. யாரும் எங்களை வர சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு நியூஸ் வேணும்னா நாங்க எங்க வேணாலும் வருவோம். இங்க முக்கியமான இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த நியூஸை கலெக்ட் பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, இங்க எந்த நியூஸும் கிடையாது. முதல்ல கிளம்புங்க, போங்கம்மா. அப்படிலாம் எங்க யாரையும் வெளியில அனுப்ப முடியாது சார். எங்களுக்கு தேவையான நியூஸ் தான் நாங்க கவர் பண்ணிட்டு தான் போவோம். ஹலோ பிஎஸ் சார், எங்களை வெளியே பிடிச்சு தள்ளின மாதிரி இந்த மீடியா ஆட்கள் எல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பேசுறத அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருங்க இருங்க, உங்களை வந்து வச்சுக்கிறேன். மேடம், நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.